பிள்ளைகளுக்காக ஜெபிங்கள். பிள்ளையே இல்லையே பிரதர், நான் யாருக்காக ஜெபிக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அன்னாள் தனக்கு பிள்ளை பிறக்கும் என்ற விசுவாசத்தில் அந்த பிள்ளைக்காக ஜெபித்தேன், அந்த பிள்ளைக்காக ஜெபித்தேன்னு சொல்லி வசனத்தில் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் நீங்கள் முழுமையாக வாசிங்கன்னா அதில் அவங்க அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பிள்ளைக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் பிள்ளை பிறக்கல, அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு பிள்ளை இல்லை, இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம். தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர், 100 வயதில் பிள்ளையை கொடுத்தவர். எனவே சோர்ந்து போகாதிருங்கள். முதல்ல கர்த்தரை நம்புங்க, அப்புறம் அந்த பிள்ளைக்காக ஜெபிங்க. உங்கள் கருவில் தேவன் கொடுக்க போகிற தேவனுடைய சுதந்திரமான அந்த பிள்ளைக்காக ஜெபிங்க, அந்த சந்ததிக்காக ஜெபிங்க. அந்த பிள்ளைகள் கர்த்தருக்காக ஊழியம் பண்ணணும்னு அன்னாள் ஜெபித்தாங்க. அதே போல் நாமளும் நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். பிள்ளைகள் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைக்காக காத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, விசுவாசத்தினாலே அறிக்கை செய்து கர்த்தரை துதிப்போம். நம் பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். அன்பின் பரலோக நல்ல தகப்பனே, குமாரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம் அண்டையிலே வருகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய அபிஷேக உடனிருப்பினாலே உங்கள் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. வழி நடத்துதலாலே உங்கள் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. சுத்திகரிப்பினாலே உங்கள் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. எடுபடாத நல்ல பங்காகிய பரிசுத்த ஆவியானவரை எங்கள் மீதும் எங்கள் சந்ததியில் மேலும் ஊற்றுவேன் என்று சொன்னவரே, இந்த நாளில் எங்களுடைய பிள்ளைகளுக்காக உங்கள் சமூகத்தில் வருகிறோம் தகப்பனே. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் இன்றும் எங்களை தொடரச் செய்தவரே, ஆபிரகாமுடைய சந்ததிகளாக எங்களை பார்க்கிறவரே, அப்பா விசுவாசத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை எங்களை மாற்றிக்கொண்டீரே தகப்பனே. ரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுத்துக் கொண்டீரே அப்பா. இந்த பிள்ளைகளுக்காக, எங்களுக்காக, எங்கள் சந்ததிகளுக்காக, நாங்கள் முதிர் வயதிலே காணக்கூடாத சந்ததிகளுக்காகவும் இப்பொழுதே ஜெபிக்கிறோம். 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன் நீர். நீர் பிறப்பதற்கு முன்பாக வெறும் 42 சந்ததிகளே கடந்திருக்கிறது. அது லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் மிக தெளிவாக இருக்கிறது. மத்தேயுவில் இருக்கிறது. 42 தலைமுறைகள் தான் கடந்திருந்தது. என் அன்பு ஆண்டவரை, உம்மை விசுவசிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும், அவர்களுடைய பிள்ளைகளையும், அவர்களுடைய பிள்ளைகளையும், அவர்களுடைய பிள்ளைகளையும், அவர்களுடைய சந்ததிகளையும் நீர் முற்றிலுமாய் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீர். அதை உணர்ந்து இப்போ எங்கள் பிள்ளைங்க இங்கே பக்கத்தில் இல்லைனாலும், இப்போ எங்கள் பிள்ளைகள் எங்கள் சொல் பேச்சு கேட்கலனாலும், இப்போ எங்கள் பிள்ளைகள் சர்ச்சைக்கு வரலனாலும், இப்போ எங்கள் பிள்ளைகள் ஜெபிக்கலனாலும், இப்போ எங்கள் பிள்ளைகள் வேதத்தை வாசிக்கலனாலும், இப்போ எங்கள் பிள்ளைகள் தறிக்கட்டு திரிந்திருந்தாலும், இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, அன்னாள் தன்னுடைய பிள்ளை பால் மறந்தவுடனே கொண்டு வந்து உங்கள் சமூகத்தில் வைத்து உமக்கான ஊழியனாய் மாற்றினார். சாமுவேல் உமக்காய் பிறந்த மகனாய் இருக்கிறார். எங்கள் பிள்ளைகளும் அப்பா உம்முடைய பிரசன்னத்தில் வாழக்கூடிய பிள்ளைகளாக இருக்கட்டும். எங்களுக்கு அப்பா இந்த உலக பிரகாரமான அறிவு, கல்வி, பணம், சொத்து, சுகம் இதுகளுக்காக பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் இல்லாமல்